மா, புருஷன் வீட்டுக்கு போறவங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைமா. நீ இப்படி அழகத்தை பார்த்தா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பொண்ண பெத்தவங்க தான் பெத்த பொண்ணு கூட கொஞ்சம் வசந்தா இருக்கணுங்கிறது சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். மா, நீ ஏன் இப்படி பேசினா எப்படிமா? கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா? பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா? கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பளை பார்க்கிறான் வீட்டிலே. எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது. களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிர முத்தின வயல் அறுக்கணும், கட்டும் சுமக்கணும், களமும் சேர்க்கணும், ஊத்தி விடணும். கால நேரம் கடந்திடாம நானே வள்ளியம்மா, வள்ளியம்மா, நீங்க டான்ஸ் ஆடிட்டீங்க. இங்க பாருங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. பாருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க வள்ளியம்மா. உங்க டான்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பாருங்க வள்ளியம்மா, எல்லாரும் கை தட்டுறாங்க. பாருங்க, திருவிழா முடிய போகுது. எழுந்திருங்க வள்ளியம்மா, எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும். எழுந்திருங்க வள்ளியம்மா. எந்திரிச்ச உடனே பேசுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா பழையபடி உட்கார்ந்துட்டாங்களே. லட்சுமி, நீ ஜெயிச்சிட்டம்மா. வள்ளியம்மா எழுந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. அன்னைக்கு போட்ட அதே ஸ்டெப்பை போட்டிருக்காங்கம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா குணமாயிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. டாக்டர், வள்ளியம்மா சீக்கிரம் குணமாயிடுவாங்க. எனக்கு ஒரு ஐடியா. சக்திவேலை இங்க வர வச்சா அத்தை குணமாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? குட் ஐடியா. லக்ஷ்மி சொல்ற மாதிரி சக்திவேலை வீட்டுக்கு வரவழைச்சு பாருங்களேன். ஆமா மாமா. சக்திவேல் இங்க வந்தாருன்னா வள்ளியம்மைக்கு இன்னும் பழைய ஞாபகங்கள் வர சான்சஸ் இருக்கு. அதனால குணமடைகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டாக்டர், எங்களை பொறுத்த வரைக்கும் சக்திவேல் இல்ல. தங்கவேலு, முதல்ல இந்த கோபத்தை தூக்கிறீங்க. நாச்சிமுத்தையா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் வேண்டாம். வெற்றிவேல், நீங்களாவது அப்பா கிட்ட எடுத்து சொல்லுங்க. அம்மா இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே அந்த சக்திவேல் தான். அவனை போய் நீங்க திரும்ப வர சொல்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க தங்கவேலு. அம்மா அவரை பார்த்தா கண்டிப்பா குணமாயிடுவாங்க. உங்க கண்ணு முன்னாடியே உங்க அம்மா டான்ஸ் ஆடுறத பார்த்தீங்கல்ல, இதுதான் சயின்ஸ், இதுதான் உணர்வு, இதுதான் மெடிசின். இதை புரிஞ்சுக்கோங்க தங்கவேலு. நாட்டமையா, நீங்களும் தான். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல எந்த உணர்வும் இல்லாம இருக்கிற ஒருத்தரை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குணப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். இப்ப வள்ளியம்மைக்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு
அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்ல. அதனால கண்டிப்பா சக்திவேல் இங்க வந்தே ஆகணும். ஆஸ் எ டாக்டரா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவரை வரவழைக்கிறதும் இல்ல வரவழைக்காம இருக்கிறதும் உங்க விருப்பம். வள்ளியம்மா குணமாகறதுல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற லட்சுமிக்காக அவனை சீக்கிரம் வர வைங்க. ஆனா அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. எங்க இருக்கானே தெரியாத சக்திவேல் இங்க வந்து அதனால அம்மா குணமானாங்கன்னா அதுல எனக்கு சந்தோஷம்தான். எப்படியோ சக்திவேலை வீட்டுக்கு வர வச்சுதான் மாமா ஆகணும். கண்டிப்பா வர வைக்கணும். அனுஷ்கா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? அதை விட சந்தோஷமான விஷயம், நான் இவ்வளவு நாள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது வீணா போகல. கண்ணை திறந்துட்டாரு. அம்மாவை குணப்படுத்த ஒரு வழி கிடைச்சிருச்சு. அம்மாவை குணப்படுத்த வழி கிடைச்சிருச்சா? என்ன வழி? நான் இன்னைக்கு எம்டி வீட்டுக்கு போனல, அங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்த்தேன். அவர்கிட்ட அம்மாவை பத்தி சொன்னேன். அந்த வியாதியை ஈஸியா குணப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவரை பார்த்து பேசின உடனே அம்மாவை பார்க்கறதுக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன். என்னோட லட்சியம் நிறைவேற போகுது. இது ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சொல்லாம தான் வந்தேன். சொல்லிட்டேன். சரி, நான் ரூமுக்கு போறேன். ஏய் அனுஷ்கா, என்னடி இது? சக்தி ஊருக்கு போயிட்டா அங்க இருக்க நந்தினிய பாத்துட்டா என்ன பண்ணுவ? நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுமேடி. ஏண்டி, அந்த அளவுக்கு விட நான் என்ன முட்டாளா? நந்தினி சக்தியோட ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சக்தியை நான் ஊருக்கு போகவே விடுவேன். அவர் தான் அம்மாவை பார்க்க போற ஆசையை விட அவர் நந்தினிய பார்க்கவே கூடாதுன்னு தான் நான் அதிகமா ஆசைப்படுறேன். அதுக்கு என்னடி பண்ண போற? நமக்கு தான் சக்தியோட தம்பி கதிர் இருக்கானே, அவன் கிட்ட சொல்லி அந்த லைப்ரரியனை பத்தி விசாரிக்க சொல்லி கம்பல் பண்ண போறேன். நீயும் அவகிட்ட எத்தனையோ வாட்டி இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்ட. ஆனா கதிர் இதை விசாரிச்சு சொல்ற மாதிரியே தெரியலையே. ஏய், முதல்ல சக்தி டாக்டரை பார்த்துட்டு வரட்டும்டி. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். புரியலையேடி. உனக்கு விளக்கமா சொன்னாதான் புரியுமா? இங்க பாரு, தப்பு செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். அப்பதான் நம்ம மாட்டிக்காம இருப்போம். என்ன நடந்தாலும் என் சக்திய என்ன மீறி ஊருக்கு போக விட மாட்டேன். இத மட்டும் நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க போங்க. ஏய், கல்கண்டு கொடுமா. போங்க, உள்ள போங்க. போங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. ஆமா, இதுல இருக்க பூவெல்லாம் போதும்ல? போதுங்க. கண்ணு, நீ கல்யாணம் பொண்ணு கண்ணு, நீ எங்க வந்து நிக்கிற? போய் முதல்ல ரெடி ஆகுமா. போ. இல்ல, மோகனா ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ ரெடியான உடனே நான் ரெடி ஆயிடுவேன். சரி சரி. வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. பூ எடுத்துக்குமா. அக்கா. என்ன அக்கா, மோகனா அவளோட ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா. அவ வரதுக்குள்ள நீ வந்து ரெடி ஆயிடு. இரு, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அவ எதுக்கு இந்த நேரம் ஃப்ரெண்ட் பார்க்க போனா? சரி, நீ வரவங்கள கவனி. நான் போய் அவளை அழைச்சிட்டு வரேன். சரியா?
எங்க போயிட்டா? என்ன செல்வம், இப்ப எதுக்கு நீங்க வர சொன்ன? ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல. நேத்து எங்க அண்ணனை தேடி ஒரு பொண்ணு வந்தா. அண்ணன் அவகிட்ட எனக்குன்னு ஒருத்தி வரப்போறா, வீட்டு பக்கம் இனிமே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. என்ன சொல்ற செல்வம், அப்படியா சொன்னாரு? உண்மைதான். இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணன் இந்த அளவுக்கு மாறுவார்னு எங்க வீட்டுல யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு உங்க அக்கா மாத்திட்டாங்க. இனிமே அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க எங்க அக்கா எனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க அண்ணங்கிட்ட அன்னைக்கு நம்ம கோவில்ல சத்தியம் வாங்கினத எங்க அக்கா மட்டும் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க அம்மாவும் நிம்மதியா இருப்பாங்க. யார் மாறினாலும் இப்போ என்னால வெற்றியை மறக்க முடியல. முதல் காதலை யாராலையும் மறக்கவும் முடியாது. என் மனசை மரக்கட்டையாக்கிட்டு தான் நான் இங்க இருக்கேன். மோகனா அக்கா இங்கதான் இருக்கியா? வா, உன்னை உள்ள எல்லாரும் எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரிக்கா, வரேன். வா. வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க 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 வணக்கங்க. வாங்க சார். உள்ள போங்க. பரவாயில்லைங்க, 2 பசங்க கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சிட்டீங்க. செலவு கட்டுப்படுத்துறதுல பெரிய ஆள் தாங்க நீங்க. நம்ம கையில என்ன இருக்கு? போங்க போங்க உள்ள போங்க. ஏங்க, ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? பொண்ணு எடுத்த இடம் இவங்க வசதிக்கு சமமா இல்லைனாலும் பொண்ணுங்க ரெண்டும் தங்கங்க. அப்படியே சொல்ற? அம்மா சின்ன பொண்ணு, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. தங்கம்மா தகரமான்னு உரசி பார்த்தாதான் தெரியும். ஊருக்கே துரசிங்கத்தை பத்தி தெரியும். அப்படி இருந்தும் அவனுக்கு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்து இந்த பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்களோ. இப்ப அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? வீணா வெட்டிக்கு அதை பேசாம போமா அந்த பக்கம். உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ராசாத்தி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டேய் துரசிங்கம், உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. அதான் பூத்து குலுங்குற புத்தம் புது ரோஜா மாதிரி ஒருத்தி உனக்கு மனைவியா வரப்போறா. நீ பழைய மைனர் இல்ல, புது மைனர் துரசிங்கம். அக்கா, யார் எதிர்பார்த்துட்டு இருக்க? வெற்றி மாமாக்கு பத்திரிக்கை கொடுத்தியா? நீ போய் உன் வேலையை பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. உன்னை போன சொல்றேன்ல. இல்லக்கா, சும்மா ஒரு பேச்சு கேட்டேன். ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது. சும்மா துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க. போ. ஏமா லட்சுமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாண பொண்ணு சீக்கிரம் போய் ரெடி ஆகணுமா? போ, சீக்கிரம் ரெடி ஆகு. போ போமா, போ. டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போ, பையன்கள் ரெடி ஆயிட்டாங்களா பாரு. போ. சரிங்க. போ. வாங்க வாங்க வாங்க. அண்ணா, டேய் செல்வம், சும்மா ஜம்முன்னு இருக்கீங்கண்ணா. இல்லப்பா, நீதான்ப்பா சும்மா அம்சமா ஜம்முன்னு இருக்க. நீங்க தான் அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. ஏன் நினைக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காரு உட்காரு உட்காருங்கண்ணா. துரசிங்கம். அம்மா, ராசா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்பா ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்க சொன்னாரு. சரிம்மா. சரி வாங்க. மாசனியம்மா, என் வேண்டுதலை கேட்டு 2 பசங்களுக்கும் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வீட்டுக்கு வர்ற மருமகளுங்களை நல்ல மருமகளுங்களா கொடுத்துருக்கேன். நான் வேண்டிக்கிட்டபடி கோயிலுக்கு வந்து பொங்க வைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்தாயே. பிள்ளையாரப்பா, என் பொண்ணு அவ தங்கச்சிக்காக தியாகம் பண்ணான்னு எனக்கு தெரியுது. வெற்றி தம்பி நல்ல தம்பின்னு எனக்கு தெரியும்.
அவரை விட்டுட்டு மைனரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எப்படியாவது லட்சுமி கல்யாணத்தை நிறுத்திடு. மோகன கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா நடத்தி வை. எப்படியாவது சேர்த்து வை. லட்சுமிக்கு ஏத்தவரு வெற்றி தான். அவங்க 2 பேரையும் எப்படியாவது நீ சேர்த்து வை பிள்ளையாரப்பா. உட்காருமா. இதை எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. முதல்ல அத்தை கொடுமா, எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துருமா. கெட்டி மேளம்